விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய மதுராந்தகம் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். 10 நிமிடத்திற்குள்ளாக பிரதமரினுடைய ஹெலிகாப்டர் அந்த பகுதியை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பிரதமரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊழலை ஒழிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது, ஊழல் திமுக அரசிற்கு விடை கொடுக்கும் காலம் வந்துவிட்டது என்று தன்னுடைய எக்ஸ் பதிவு மூலமாக பிரதமரினுடைய தேர்தல் பரப்புரை யுக்தி எதை மையப்படுத்தி அமைந்திருக்கும் என்பது தொடர்பான கருத்தை பிரதமர் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு முதலமைச்சரும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் இன்னும் சில நிமிடங்களில் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய பகுதியை சென்றடைய இருக்கிறார். முன்னதாக அங்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மோட விருந்தினர்களோடு பேசலாம். திரு பாக்கி, இப்போ பிரதமரனுடைய பேச்சு அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆன்டி இந்து ஊழல், அதுக்கப்புறம் ஒரு குடும்ப வாரிசு அரசியல் அப்படிங்கறத பியூஷ் கோயல் ஒவ்வொரு முறையும் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த அஜெண்டா அப்படிங்கறத தாவேகாவும் முன்வைத்து அரசியலை முன்னெடுத்து இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது எப்படி மாறுபடும் பிஜேபியினுடைய இந்த அஜெண்டா? இல்ல, ஆன்டி இந்து ஃபீலிங்கு திருப்பரங்குன்றம் போன்ற இஷ்யூ டச் பண்ணுவாங்க. ஆனால் இது சட்டப்பேரவை தேர்தல், இதில் பிஜேபிக்கு முக்கியத்துவம் என்பதை விட சட்டப்பேரவையில் ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தை வெளியேற்ற வேண்டும். அதுதான் ஒரிசாவில் நீங்கள் கவனிக்கணும். அங்கே ஒரிசா மாநில பிரச்சனை, அதில் ஒரு சர்ச்சைக்குரிய தமிழர்களை பற்றி சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் கூட ஒரு மைய கருத்து என்னன்னா, அங்கே உள்ள ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதை மையமாக வச்சு தான் விமர்சனம் பண்ணாங்க. அப்போது அந்தந்த ரீஜனில் மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை முன்னெடுத்து ஆட்சியாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் தான் குறியாக இருப்பாங்க. அதுதான் ஒரு சரியான அரசியல் அணுகுமுறையாக இருக்கும். அதைத்தான் செய்வார். இப்போ பீகாரில் நடந்தபோது என்ன, இந்த பழைய ஆட்சி வந்ததுன்னா தேஜஸ்வி ஆட்சி வந்தால் காட்டாட்சி வரும் அப்படின்லாம் இப்போ நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பை இன்னும் வலுப்படுத்துவார்கள். ஆனால் இந்துத்துவா இது திருப்பரங்குன்ற சொல்லுவாங்க, அதை டச் பண்ணுவாங்க, ஏன்னா அது பேசிக் ஐடியாலஜி. அப்படி சொன்னால் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா? ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவங்க எவ்வளோ சொன்னாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னாலும் கூட அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் திரும்ப சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவினுடைய மெயின் அஜெண்டா என்ன? திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு. அந்த இதை வலுப்படுத்துவதற்காக தான் பிரதமரே சொல்வார். பிரதமரே பேசிட்டார்னா அது என்டாஸ் பண்ண மாதிரி ஆகிடும். அதிமுக ஆட்சியாளருக்கு எதிரான போராட்டங்கள் காணுகிற விஷயங்களில் பிரதமருக்கே ஒப்புதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அது அவங்களுக்கு தேர்தல் ஆதாயத்துக்கு பலன் தரும் அப்படின்னு தான் இப்போ பார்க்கணும். ரைட். திரு சுவாமிநாதன், ஏற்கனவே இருந்த ஒரு அலையன்ஸ் தான் மறுபடியும் குடும்பம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம்னு பியூஷ் கோயல் குறிப்பிடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி திடீர்னு உத்வேகம் பெறுவதோ பலம் பெறுவதற்கோ என்ன காரணம்னு சொல்லப்படுது? அதை எப்படி பார்க்கணும்? ஏற்கனவே இருந்த ஒரு கூட்டணி தான் என்றாலும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே 2021 இருந்த கூட்டணி தான் அதிமுக பாஜக அலையன்ஸ்ங்கிறது. ஆனா அந்த 21லயும் அமமுக போன்ற கட்சிகள் வெளியில இருந்தாங்கல்ல. அதிமுக தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு பெரிய இயக்கம் தான் அது. அந்த இயக்கத்துல பல பிளவுகள், பல பிரச்சனைகள் இருந்தது. சோ அப்ப அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சியை பாஜக ஈடுபட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா இருக்கும். அந்த அணி பலம் பெற்றிருக்கிறதுங்கிறது இந்த சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறதால மட்டும் பலம் பெறல. அதிமுக இழந்து போன தன் ஆட்சியை திரும்ப பெறுவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இந்த அணி பலம் பெற்றிருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இன்னுமே நிறைய பேர் வெளியில தான் இருக்காங்க. 24 தேர்தலில் அதிமுக ஒடுக்காரம் கொடுத்த தேமுதிகவா இருக்கலாம், அதுக்கெல்லாம் எஸ்டிபிஐ கட்சி எல்லாம் கூட இருந்தாங்க. நம்ம இன்னொரு கோணம், மிக முக்கியமான கோணம் இருக்கு மேடம். கிட்டத்தட்ட 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களும் வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகம் ராகுல் காந்தி வேண்டாம் நினைச்சவங்க கூட இந்த அதிமுக ஓட்டு போட்டவங்க இருப்பாங்கல்ல. இப்ப அவர்களுமே இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் வெளியேறுவாங்க. சோ நிறைய சவால்கள் இவர்களுக்கு இருக்கு இடியோ. பட் என்னன்னா, இது ஒரு திமுகவை வீழ்த்துகின்ற இடத்துக்கு ஒரு வலுவான கட்சிகள், கூட்டணி கட்சிகள் தேவை. அந்த அடிப்படையில அதிமுக பாஜக அலையன்ஸ் கொஞ்சம் ஜெல்லா இருக்கு, நல்லாவே ஜெல்லா இருக்கு. அவங்க குறிப்பிட்டதை போல ஏற்கனவே இருந்த ஒரு அலையன்ஸ், ஒரு குடும்பமான உறவு நிலை அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்த்தால் கூட இந்த அணி கொஞ்சம் பலம் பெற்றிருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்ததை விட பலம் பெற்றிருக்கு. பட் இதுல மிக மிக முக்கியமா விஜய் அவர்கள் புதிய சக்தியா வந்திருக்கார். நீங்க திருநெல்வேலியில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல அமித்ஷா அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டார். கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி மட்டுமே 2024 தேர்தலில் 23% எடுத்திருந்தாங்க. பாஜக உருவாக்கிய அணி 18% எடுத்திருந்தாங்க. நம்ம ரெண்டையும் கூட்டினாலே 40% மேல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதனால விஜய் என்கிற ஒரு புதிய சக்தி வந்திருக்காருல்ல. நீங்க இன்னைக்கு விஜய் பாஜகவை கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறார், அரசியல் எதிரியாக திமுக வைத்திருக்கிறார். சோ ரெண்டுக்கு மேடையில இதை நம்ம இப்படி பொருத்தி பார்க்கலாமே.
பாஜகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனை காட்டி அதிமுகவோட 21% வாங்க முடியல. அப்ப விஜய் ஒரு புதிய சக்தி. அவர் திமுக வேண்டாம் பாஜக வேண்டாம் என்று கேட்கிற பொழுது அவர் யார் ஓட்ட சிதைப்பார்னு ஒரு கேள்வி இருக்கல. சோ அந்த இடமும் இவர்களுக்கு ஒரு நெருடலான இடமா தான் இருக்கும். திமுகவை வீழ்த்துற இடம் நோக்கி அதனால ஒரு கூட்டணியை கட்டமைத்து விட்டதாலே வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இனி விஜய் போன்றவர்களுக்கு ஓட்டுகள் செல்லாம திமுகவை வீழ்த்துகிற இடத்துல நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற செய்தியை மக்களுக்கு சொல்லணும். நீங்க அலையன்ஸா இவர்கள் ஃபார்ம் பண்ணிட்டா கூட, ஒன்று சேர்ந்து கைகோர்த்து விட்டால் கூட, இன்னைக்கு திமுகவை எதிர்க்கிற ஆற்றல் உள்ள கட்சிகளா நாங்க தான் இருக்கோம் என்பதை கிரவுண்ட்ல போய் சேரணும். கிரவுண்ட்ல சேருகிற பொழுதுதான் அது இவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு வெற்றியாக மாறும். அதை அவர்கள் செய்வார்களா? சேர்ந்திருந்து போராட்டங்கள் செய்வாங்களா? சேர்ந்திருந்து இனி திமுகவுக்கு எதிரான காய்நகர்த்தல்கள் எந்த அளவுக்கு செய்ய போறாங்க, அது எந்த அளவுக்கு விஜயை பலவீனப்படுத்துங்கிறத பொறுத்துதான் அந்த களம் மாறும். விஜய் என்கிற சக்தியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தமிழக அரசியல தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அவர் திமுக ஓட்டையும் பாதிப்பாரு, அதிமுக ஓட்டையும் பாதிப்பாரு. இந்த மிக முக்கியமா இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு விஜய் அவர்கள். விஜய் படத்துல ஒரு ஃபேமஸான டயலாக் உண்டு, உசுப்பேத்தரோட்ட உம்முனும் கடுப்பேத்தரோட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லுவார் விஜய் ஒரு படத்துல சொல்லுவார். அந்த படத்தினுடைய வசனப்படி கூட இப்ப அமைதியாவே இருந்துட்டு இருக்காரு அவருமே. ஒருவேளை அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா இந்த அலைன்ஸ் இவ்வளவு ஜெல்லா இருந்துச்சு, விஜய் தனக்கு உண்மையிலே ஜனநாயகன் ஏன் ரிலீஸ் ஆகலன்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சாரு, அது கூட நெகட்டிவா மாறும். ஒருவேளை அவர் பேசாமலே இருக்கிறதுனால அது அவருக்கு பாசிட்டிவா மாறலாம். பட் களம் இந்த இருமுனை போட்டி தான். இந்த அணியும் அந்த அணியும் ஈடு கட்டிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா இருப்பாரு. அவர் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் ஒவ்வொரு தொகுதியை பொறுத்து மாறும். சில தொகுதிகள்ல அது பாஜக அதிமுக அலைன்ஸ் சாதகமாகவும் இருக்கும், சில தொகுதிகள்ல திமுக சாதகமா இருக்கும், சில தொகுதிகளில் இவர்களையும் வீழ்த்தும், சில தொகுதிகளில் அவர்களையும் வீழ்த்தும். சோ அதனால இப்போதைக்கு இந்த அதிமுக கடந்த காலங்கள்ல இருந்ததை விட பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிற புள்ளியில நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். நம்ம பேசலாம். திரு சுவாமிநாதன், 8 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்கூட்ட மேடையில் டிடிவி தினகரனும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் சந்தித்திருக்கிறார்கள். இன்னொரு புறம் அந்த காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தற்போதைய தகவல்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். சுபாஷ், பிரதமரினுடைய ஹெலிகாப்டர் அந்த பகுதியை வந்தடைந்திருக்கிறது, விவரம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது இங்கே வந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அவர் நாம் சொன்னது போல 3:30 3:40 அவர் விழா மேடைக்கு வர இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் அங்க ஹெலிபாடுக்கு சென்றதையும் நம்ம பார்க்க முடிந்தது. 3 ஹெலிகாப்டர்கள் அவரோட சேர்த்து வந்திருக்கிறது. பாதுகாப்பு, அதே போல அவருக்கான ஹெலிகாப்டர், மற்றொரு ஹெலிகாப்டர்ல அலுவலர்கள், அப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்கள்லாம் வரக்கூடிய ஹெலிகாப்டர். இந்த 3 ஹெலிகாப்டர் தற்போது இங்க தரையிறங்கி விட்டது. இந்த தரையிறங்கிய உடனேயே அவருக்கு அந்த ஹெலிகாப்டருடைய அந்த சத்தம், அந்த ஃபேன் நின்ன பிறகு அவர் வெளியே வருவார். வந்த அடுத்த சில நிமிடங்கள்ல அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்படும். வரவேற்பு கொடுத்த அடுத்த சில நிமிடங்கள்ல அவர் வாகனத்தில் புறப்பட்டு நேரடியாக விழா மேடைக்கு வர இருக்கிறார். வரவேற்பு இடத்துல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோரெல்லாம் அங்க இருக்கிறாங்க. அவங்களும் அவரை வரவேற்று உள்ளே செல்ல இருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் இன்றைய தினத்தில் இந்த பிரதமரினுடைய பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அதில் கலந்து கொள்வதற்காக அங்கே வந்திருக்கிறார். நன்றி சுபாஷ், கூடுதல் தகவல்களுக்காக நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பாக்கி, இப்போ சுவாமிநாதன் குறிப்பிடும் பொழுது விஜயினுடைய பிளே இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுல ஒரு தாக்கத்தை கொடுக்கும், அது அதிமுகவிற்கும் சரி திமுகவிற்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து குறிப்பிட்டிருந்தார். இப்போ விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் ஒரு புது பிளேயரா அரசியல் களத்தில் இருக்கிறாரு. அதற்கு முன்பாகவே பாஜக தன்னை இன்னும் பலப்படுத்தவோ இன்னும் முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ ஏற்பட்டிருக்கா? இல்லை, இது சிம்பல் கிடைச்சது விஜய் கட்சிக்கு ஒரு பூஸ்ட் தான் நினைக்கிறேன். இனிமே ஒரு தங்கள் சிம்பலை வைத்துக்கொண்டு அரசியல் களம் ஆடுவதற்கு நல்ல வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை விஜய் கட்சி சரியாக பயன்படுத்திக் கொள்கிறதா, அதுதான் கேள்வி. இப்போ கூட திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் ஈர்ப்பாரா அல்லது அதிமுக வாக்குகளை ஈர்ப்பாரா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம்தான் இருக்குது என்னை பொறுத்தவரையில். அது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க ஏதாவது ஒரு களம் கண்டா ஒரு தெரியும். அது தெரியாத வகையில் எந்த கட்சியோட வாக்குகளை பறிப்பார் அப்படிங்கிறது தெரியல. 2006 விஜயகாந்த் களம் இறங்கிட்டார். அதனால் அதிமுக வெற்றி வாய்ப்புகளுக்கு உண்டான வாக்குகளை அவர் ஈர்த்தார் என்பதுக்காகத்தான் அம்மையார் ஜெயலலிதா 2011 தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியோட அலையன்ஸ் வச்சுக்கிட்டாங்க. இதுவரையில் தெரியல. ஆனால் அதனால் அவர் ஒன்றும் முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. விஜய் கட்சிக்கு ஒரு சின்னம் கிடைத்திருப்பது ஒரு பலமாகத்தான். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் சரியான கள அரசியல்